ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம குக் வித் குட்டிங்க ரமலான் நோன்புக்காக நிறைய டிஷ்ஷஸ்லாம் நம்ம செஞ்சிட்ருக்கோங்க. அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்குறது வந்து சிக்கன் ரோலுங்க. இந்த சிக்கன் ரோல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறதுனால கொஞ்சமாக தான் செஞ்சு சிக்கன் வச்சு காட்டுறேங்க. நீங்கள் வந்து இந்த வந்து அதிகம் பண்ணிக்கலாம். இது மாதிரி வந்து போன்லெஸ் சிக்கன் வந்து எடுத்துக்கோங்க. சுத்தமாக போனே இருக்கக்கூடாதுங்க. அதை வந்து கத்தியில் கூட கட் பண்ணிக்கலாங்க. இல்லைனா சிசர்ஸில் வந்து இது மாதிரி சின்ன சின்ன துண்டாக்கிட்டு இதை நம்ம மிக்சியில் தான் வந்து கீமா மாதிரி பண்ணிக்க போகிறோங்க. இதை நல்லா வந்து இப்படி கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி விட்டுட்டுங்க. இதை நம்ம மிக்சியில் ஜாரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டுங்க. பல்ஸ் மோடில் வச்சு சும்மா இப்படி வச்சு ஒரே ஒரு தடவை ஓட்டினீங்கனாவே இது மாதிரி நல்லா வந்து சிக்கன் வந்து பிரிஞ்சு கீமா மாதிரி ஆகிடுங்க. இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கோங்க. அது என்னென்னு பார்க்கலாங்க. கேரட் நீளமாக இருக்குங்க, கட் பண்ணி வச்சுருக்கோங்க. அப்புறமா கேப்சிகம், வெங்காயம், அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லியும் பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் எடுத்துக்க சிக்கனுக்கு தகுந்த மாதிரி இந்த வெஜிடபிள்ஸை வந்து அதிகம் பண்ணிக்கலாங்க, இல்லைன்னா கம்மி பண்ணிக்கலாங்க. நான் எடுத்திருக்க அளவுக்கு இந்த மாதிரி எடுத்துருக்கேங்க. நீங்கள் வந்து இன்னும் அதிகமாக செஞ்சுங்க. இன்னும் வந்து கேரட்டும் கேப்சிகமும் சேர்த்துக்கலாங்க. இப்போ ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுங்க. வெங்காயம் போட்டுட்டு வெங்காயம் சூடானோன்னு பச்சை மிளகா பொட்டி கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அது போட்டுக்கிறோங்க. பொடியை கட் பண்ணி வச்சுருக்கோங்க பச்சை மிளகா, அது சேர்த்துக்கிறோங்க. இது எல்லாமே நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து அடுத்தது ஒவ்வொரு பொருளாக சேர்த்துக்கலாங்க. இப்போ வந்து கிரேட் பண்ணி நம்ம மிக்சியில் போட்டு பொடியை கிரேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, கிரேட் இல்லைங்க, சுற்றி வச்சுருக்கோங்க சிக்கனை, அதை வந்து இது கூட சேர்த்துக்கிறோங்க. இப்போ பாருங்க, வெங்காயம் வந்து ஓரளவுக்கு கலர் மாதிரி வர ஸ்டேஜில் வந்து நம்ம சிக்கனை இது மாதிரி வந்து மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி வச்சுருக்கோங்க, அரைச்சி வச்சுருக்கோங்க. அதை வந்து இது கூட சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. சிக்கன் கூட வந்து தண்ணியோ உப்போ எதுவுமே சேர்த்து இல்லைங்க, வெறும் சிக்கனை மட்டும் பல்ஸ் மோடில் வச்சு ஒரு சுற்றுனீங்கனாவே இது மாதிரி வந்து சிக்கன் நல்லா வந்து கீமா மாதிரி, சிக்கன் கீமா மாதிரி நல்லா பொடியாக கட் ஆகிடுங்க. இப்போ இது கூட வந்து தேவையான சால்ட்டு சேர்த்துக்கிறோங்க. இந்த ஸ்டஃபிங்க்கு வந்து நம்ம சிக்கன் ரோலுக்கான ஸ்டஃபிங் வந்து செய்ய போகிறோங்க. அதுக்கு தேவையான மொத்த சால்ட்டுமே இப்போவே நான் சேர்த்துட்டேங்க. இந்த சிக்கனில் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டுட்டே தான் இருக்குங்க. இதெல்லாம் நல்லா இது மாதிரி வந்து அழுத்தி எல்லா இடமும் கோட் ஆகிற மாதிரி, அந்த ஆயிலில் கோட் ஆகிற மாதிரி சிக்கனை வந்து அழுத்தி கிளறி விட்டுருங்க. இப்போ நான் வந்து இஞ்சி பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேங்க, அதை கொஞ்சம் போட்டுக்கிறோங்க. பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வந்து பரட்டி விட்டுருங்க. இந்த சிக்கன் வந்து நம்ம இப்படி அரைச்சி போடுறதுனால சீக்கிரமாகவே வெந்துருங்க. நம்ம யூஷுவலாக வேக வைக்கிறத விட இது வந்து நல்லா சீக்கிரமாக வெந்துருங்க. இப்போ கொஞ்சம் மசால் பவுடர்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கிறோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம், கரம் மசால் கொஞ்சம், பெப்பர் பவுடருங்க, தனி மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து கலருக்காகுங்க. இதெல்லாம் சேர்த்துக்கிறோங்க. இதையும் நல்லா வந்து அந்த சிக்கனோட கோட் ஆகிற மாதிரி பரட்டி விட்டுருங்க. சிக்கனோட ராவாசம் ஸ்மெல்லெல்லாம் நல்லா போன உடனேங்க நம்ம வந்து கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கலாங்க. கேப்சிகம் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறோங்க. எப்போவுமே நம்ம வந்து இந்த மாதிரி கேப்சிகம் சேர்த்து செய்கிற டிஷ்ஷஸ்க்கு கேப்சிகம் வந்து ரொம்ப வெந்துடக்கூடாதுங்க. அது க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்குங்க. ரொம்ப வெந்துருச்சுன்னா அது அப்படியே தளர்வான மாதிரி, அதோட டேஸ்ட்டும் போன மாதிரி ஆகிடுங்க, ரொம்ப சாகி ஆகிடுங்க. இப்போது கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டும் சேர்த்துக்கிறோங்க. இதை வந்து நீங்கள் ஒரு 5 நிமிஷத்துக்கு அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி தெளித்து கூட நீங்கள் மூடி வச்சு வேக வைக்கலாங்க. இப்போ நான் டொமேட்டோ கெச்சப் கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு தக்காளி வேணும்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. ஆனால் தக்காளி சேர்த்துனோம்னா அது ரொம்ப ஈரம் ஆகிடுங்க, அதனால தான் நம்ம கெச்சப் சேர்த்துக்கிறோங்க. இப்போ சோயா சாஸ் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து கூட நீங்கள் ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து குக் பண்ணுற மாதிரி திரும்ப முடிக்கலாங்க. பொடியை கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியும் சேர்த்தாச்சுங்க. சிக்கன் நல்லா வெந்துருச்சான்னு ஒரு தடவை பார்த்துட்டுங்க இதை வந்து மூடி வச்சுட்டு இறக்கிட்டோம்னா நம்மளோட ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடுங்க. இதை பாருங்கள், இப்போ நல்லா மூடி வச்சு ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து நல்லா குக் பண்ணிக்கலாங்க. மேக்ஸிமம் இந்த ப்ராசஸே ஒரு 10 மினிட்ஸ் தான் இருக்குங்க. நம்ம ரோல் பண்ணுறையே எடுத்து வச்சிட்டோம்னா இது நம்ம பசங்க வரத்துக்குள்ளே சீக்கிரமாக ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு தரலாங்க. நீங்கள் இது மாதிரி ஃபில்லிங் செஞ்சு வச்சுட்டு ரோல் பண்ணி வச்சுட்டிங்கன்னா பசங்க வரப்போ சூடாக போட்டு தந்திங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அவ்வளோதாங்க, நம்ம சிக்கனும் நல்லா வெந்துருச்சு, வெஜிடபிள்ஸும் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இது ஆறினோன்னா நம்ம வந்து
ரோல் பண்ணிக்கலாங்க. இது மாதிரி வந்து ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்ஸ் வந்து ரெடிமேடாகவே எல்லா டிபார்ட்மெண்டல் ஷீட் கடையிலையும் கிடைக்குதுங்க. அது வாங்கி பண்ணிக்கலாங்க. ரெடிமேட் ஷீட் தான் எடுத்திருக்கேன். அது எப்படி ஃபோல்ட் பண்ணுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த ஃபில்லிங்கை வச்சுட்டுங்க இந்த ஒரு 2 தடவை வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மைதா மாவு மட்டும் கொஞ்சம் முன்னாடியே வந்து கரைச்சி வச்சுக்கோங்க. அது போட்டு ஒட்டுறதுக்காக இது மாதிரி வந்து அந்த கார்னரில் வந்து ஒரு தடவை மடிச்சுட்டு அதுக்கும் உள்ள பேஸ்ட்டு தடவிட்டுங்க. இது மாதிரியும் இந்த எட்ஜஸ்லேயும் வந்து கொஞ்சம் அந்த மைதாவோட பேஸ்ட்டு கொஞ்சம் தடவிட்டிங்கன்னா எல்லாமே நல்லா பேக்டாக சீல்ட் ஆகிடுங்க. இப்போ இதை டைட்டாக வந்து இது மாதிரி ரோல் பண்ணிக்கிறோங்க. அவ்வளோதான். உள்ளே வந்து திரும்ப வந்து அந்த எட்ஜஸ்க்கும் வந்து கொஞ்சமாக வந்து அந்த மைதா மாவு பேஸ்ட் வந்து கரைச்சி வச்சுருக்க மைதா மாவும் சால்ட்டும் போட்டு கரைச்சி வச்சுருக்கேங்க. அது வந்து மைல்டாக தடவி விட்டு இப்படி நல்லா டைட்டாக பேக் பண்ணிட்டிங்கன்னா நம்மளோட சிக்கன் ரோல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இது மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து ஒரே டைமில் பொரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. எவ்வளோ அழகாக டைட்டாக பேக் ஆகிடுச்சு பாருங்கள். இது மாதிரி நான் முன்னாடியே செஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி வந்து எல்லா ரோல்ஸையும் எல்லா ஷீட்லேயும் வந்து நம்ம ரோல் பண்ணி வச்சுட்டு நம்ம செஞ்ச சிக்கன் ஸ்டஃபிங்கை வச்சு ஃபில் பண்ணிவிட்டுங்க. இது மாதிரி கொஞ்சமாக ஆயில் விட்டு நம்ம திருப்பி விட்டு வேக வச்சா போதுங்க. நமக்கு வந்து சூப்பர் கிறிஸ்பாக கிடச்சிருங்க. ரொம்ப தீ வந்து மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையில் வச்சோம்னா அது ஒரே இடத்துல கருகிற மாதிரி ஆகிடுங்க. மற்ற இடத்துல ஷீட் வந்து வேகாத மாதிரி ஆகிடுங்க. நம்ம 95% வந்து நம்ம சிக்கன் குக் ஆகிருந்தால் கூட நம்ம இப்போ ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணுறப்ப இன்னும் வந்து நமக்கு அந்த சிக்கன் நல்லாவே சூப்பராக குக் ஆகிடுங்க. அவ்வளோதான் பாருங்கள். இந்த ஸ்டேஜுக்கு வந்தோடனே நம்ம வந்து நல்லா ஃபுல்லாக எண்ணெயை வந்து ட்ரெயின் பண்ணிட்டுங்க. இது மாதிரி வச்சு பாருங்கள், கொஞ்சமாக கூட எண்ணெய் அதில் இருக்காத மாதிரி ட்ரெயின் பண்ணிவிட்டு அதையும் திரும்ப வந்து ஒரு ஸ்ட்ரெயினரில் வச்சு வடிச்சிட்டு அப்புறமா வந்து உங்களுக்கு டிஷ்யூ பேப்பர் இருந்தால் கூட அதில் கூட வந்து வச்சு அதுலேயும் வந்து எக்ஸஸ் ஆயில் இருந்ததுன்னா அதில் கூட வச்சு நீங்கள் ட்ரெயின் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான் பாருங்கள், நம்மளோட சிக்கன் ரோல் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நாங்கள் இன்றைக்கி வந்து ரெட் சில்லி சாஸும் க்ரீன் சில்லி சாஸும் வச்சு தான் சாப்பிட்டோங்க. இது மாதிரி வந்து நல்லா ஸ்பைஸியாக இருக்க சாஸோடு வச்சு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரம்ஜான் மட்டுக்கும் ஸ்பெஷல் டிஷ்ஷஸ் மட்டும் இல்லாமங்க, நம்ம எப்போவுமே வீட்டில் வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வேணும் அப்படிங்கிறப்ப இது மாதிரி கூட சிக்கன் இருந்தால் சட்டுன்னு செஞ்சிடலாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.